நீ உனக்கு புரியுற மாதிரி விவரமா சொல்றேன். ஒரு வீடு அண்ணன் வாடகைக்கு போயிருக்கு. அந்த வீடை பார்த்து கொடுக்கிற தரகர் அவர் என்ன சொல்வாரு? ஐயா, நல்ல சாலை வசதி, மின்சாரம், நல்ல மின்சாரம், 24 hours வாட்டர் சப்ளை. அவர் மொழியிலே சொல்றேன். பக்கத்திலே ஹாஸ்பிட்டல் இருக்கு, பக்கத்திலே தியேட்டர் இருக்கு, பக்கத்திலே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, எல்லா வசதியும் இருக்குயா. இப்படிதான் பேச ஹவுஸ் ஓனர் பிக்கல் பிடுங்க இருக்காதியா, ஒரு பிரச்சனை இல்ல, 5ஆம் தேதி வரைக்கும் வாடகையை கொஞ்சம் தள்ளி கொடுக்கலாம் ஐயா, ஒன்னும் இல்லையா, ஒரு தொல்லை இருக்காதியா, வாங்கய்யா. அந்த வீட்டு உரிமையாளர்கிட்ட போய், ஐயா கணவன் மனைவி 2 குழந்தைகள் தான் ஐயா, ஒருத்தர் இல்லைங்கய்யா, மாசமான ஒரு 2 லட்சம் சம்பளம் டான்னு வாடகை கொடுத்துருவாருங்கய்யா, ஆள் தள்ளின்னி போடாத சலம்பாதியா, ஒரு பிரச்சனை இருக்காதியா, நீங்க அவருக்கே வீட்டை கொடுக்கலாயான்னு பேசுவாப்ல. அந்த வீட்டு உரிமையாளர்கிட்டையும் வீட்டுக்கு குடிவரவர்கிட்டையும் பேசி இங்கேயும் தரகர் காசை வாங்கிக் கொள்வதற்கு பேர் என்ன? வீட்டு புரோக்கர். ஜப்பான் போய், அமெரிக்கா போய், ஆஸ்திரேலியா போய், அரபு நாடுகளில் போய் என் நாட்டுக்கு முதலீடு செய்ய வாங்க முதலாளிகளே. என் நாட்டில் படிச்சுட்டு 50 லட்சம் 50 கோடிக்கு மேல இளைஞர்கள் இருக்காங்க. நிறைய இளைஞர்கள் வளம் இருக்கு. நிலம் எவ்வளவு வேணாலும் பறிச்சு தாரேன், நிலத்தடி நீரை எவ்வளவு வேணாலும் உறிஞ்சிக்கிறங்க, தடையற்ற மின்சாரம் தாரோம், நீங்க உற்பத்தி செய்யற பொருளை வேகமாக எடுத்து செல்ல 8 வழிச்சாலை போட்டு தாரோம். இப்படி போய் நாடு நாடாக பேசி வருகிறவர்களுக்கு பெயர் அவர்கள் வீட்டு புரோக்கர்கள், இவர்கள் நாட்டு புரோக்கர்கள். இதனால் இதுல என்ன வேறுபாடு கண்டுட்ட நீ? அதிகாரத்திலேயே மிக ஆபத்தான அதிகாரம் முதலாளிகளின் அதிகாரம், முதலாளித்துவ அதிகாரம். அதிலையும் கொடிய அதிகாரம் இந்த முதலாளிகளுக்கு தரகு பார்க்கிறவனுடைய அதிகாரம். ஆனால் நம்மகிட்ட இருக்கிற அதிகாரம், அவனே முதலாளியாகவும் அவனே தரகராகவும் இருக்கிறான். நீ எந்த பொருளையுமே உற்பத்தி செய்யறவனே விற்பனையாளனா இல்ல. இப்ப குண்டூசி தயாரிப்பவனே குண்டூசி விற்பவன் இல்ல, அலைபேசியை தயாரிப்பவனே அலைபேசியை விற்பவன் இல்ல, வேளாண் பெருங்குடி மக்கள் கூட அவன் விளைய வைத்தது அவனை விற்பனை செய்யறது இல்ல. ஆனா வாங்குவர் வேற இடத்துல இருக்கான். ஆனால் இந்த நாட்டிலே உற்பத்தியாளனும் விற்பவனும் ஒரே ஆளா இருக்கான். எதுல? டாஸ்மார்க்ல சாராயம் காய்ச்சறவனும் அவனே, விற்பவனும் அவனே. நீ முதல்வரை தேர்வு செய்யவில்லை, சாராயால அதிபர்களை தேர்வு செய்கிறாய். அதனால இவ்வளவு பிரச்சனையா நோய்கிற.